சிலரது வீடு முழுக்க பாபா படங்கள் இருக்கும். படிப்பதெல்லாம் அவரை பற்றிய புத்தகங்கள். கும்பிடுவது அவரை. தம் வீட்டில் பாபா இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் இது செய்கிறார்கள். ஆனால் பாபா அவர்கள் வீட்டில் நான் இருக்க வேண்டும் என்கிறார். எந்த வீட்டில் கவலைப்படுவதற்கும் வருத்தப்படுவதற்கும் காரணங்கள் இருந்தாலும் அவை பற்றிய வருத்தங்கள் ஏதுமில்லாமல் எந்த நேரத்திலும் புன்சிரிப்பும் இன்சொல்லும் அழுத்து கொள்ளாத குணமும் சண்டை சச்சரவு இல்லாத நிலையும் இருக்கிறதோ அந்த வீட்டில் பாபா இருக்கிறார். நாம் குழந்தையாக இருந்தபோது வீட்டில் உணவில்லை, உடுத்த உடை இல்லை, படுக்க இடமில்லை. இப்படி இருந்தும் என்றேனும் நாம் அவற்றிற்காக கவலைப்பட்டதில்லை. ஏனெனில் அதை நமது பெற்றோர் பார்த்து கொண்டார்கள், நம்மை நன்றாகவே காப்பாற்றினார்கள். அப்படித்தான் பாபாவும். எது எவ்வாறு உனது வீட்டில் இருந்தாலும் அவற்றை சரி செய்து உன்னை சரியாக பராமரிப்பது அவர் பொறுப்பு. ஆகவே கவலைப்பட வேண்டியதும் கவலையை தீர்ப்பதும் அவரே அன்றி நாம் அல்ல. இந்த புரிதல் உன் வீட்டில் இருந்தால் அங்கே பாபா நிச்சயம் இருக்கிறார். ஒரு வீட்டில் பாபா எனக்கு இது வேண்டும் என கேட்கிறார். அதன் பிறகு அதை பற்றி அவர் நினைத்ததே இல்லை. இன்னொருவர் தான் கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு முறை சொன்னாலே அவர் கேட்பதற்கும் விரும்பியதை செய்வதற்கும் போதுமானவர். திரும்ப திரும்ப நினைவூட்டுவதற்கு மனிதன் அல்ல அவர் என்பதை மனதில் வையுங்கள். விரும்பியதை கேட்கலாம், அது புலம்பலாக இருக்கக்கூடாது. இன்னும் நடக்கவில்லை, கிடைக்கவில்லை என்ற ஏக்கமாகவும் இருக்கக்கூடாது. ஏற்ற காலத்தில் அதை செய்து முடித்து விடுவார் பாபா. சாய் பக்தரான உங்களை தேடி வீட்டுக்கு வரும் ஒருவருடன் நீண்ட நேரம் பேசுகிறீர்கள், பெருமையை பகிர்ந்து கொள்கிறீர்கள். 2 பேரும் சேர்ந்து பாபா கோவில் போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பாபா பற்றி பேசவே மாட்டீர்கள். உங்கள் சொந்த விஷயத்தை பற்றியோ வேறு விஷயங்கள் பற்றியோ பேசிக் கொண்டிருப்பீர்கள். அங்கே பாபாவுக்கு எவ்வித இடமும் இருக்காது. எப்போதும் மகிழ்ச்சி, இன்சொல், நற்செயல், எதற்கும் வருந்தாத மனம், பாபா பார்த்து கொள்வார் என அவர் மீது பாரத்தை இறக்கி வைக்கின்ற குணம் ஆகியவை உங்கள் வீட்டில் இருந்தால் பாபா நிச்சயமாக உங்களுடன் இருப்பார். ஓம் சாய்ராம்.